ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம நல்லபடியாக முன்னேறி செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா சில விதமான தடங்கள் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சில விபத்துக்களுக்கும் நம்ம உள்ளாவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அதற்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்ம கூட இருக்கிற மனிதர்களும் சரி, இல்லை நம்மளுக்கு தெரிந்தும் தெரியாமல் இருக்கின்ற உறவினர்களும் சரி, நண்பர்களும் சரி, எல்லோருடைய பார்வையுமே நமக்கு சாதகமாக அமைகிறதா அப்படிங்கிறது இந்த உலகத்தில் உண்மையானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% நல்லதாக தான் பார்க்கிறார்கள். அவர்களுடைய அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது நல்லதாக இருக்குதா கெட்டதாக இருக்குதான்னு நம்மளால் அறியப்படுவது கிடையாது. சில நேரங்களில் அந்த எதிர்மறையான ஆற்றல்கள் கூட நம்மளுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்புகளில் இருந்தெல்லாம் எப்படி தப்பிப்பது அப்படிங்கிறத முழுமையான அந்த கண் திருஷ்டிகளில் இருந்து முழுவதுமாக கலைத்து கொள்வது எப்படி அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவில் தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு பெரியவர்கள் கூறுவது உண்டு. காரணம், கல்லால் ஏற்படும் வேதனையும் தற்காலிகமானது தான். அதன் விளைவுகள் தன்மையை மனிதன் அறிவால் ஓரளவு நம்மளால் கணிக்க முடியும். ஆனால் கண் திருஷ்டியின் விளைவுகளை பல ஆண்டுகளுக்கு, ஏன் பல பிறவிகளுக்கு கூட தொடரக்கூடியது. அதை நம்மளுடைய அறிவால் கணிக்க முடியாது. ஏன்னா நம்ம உடம்பில் ஏற்பட்ட காயங்களை நம்மளால் கண்டுபிடிச்சி அதை உணர்ந்து அதற்கான மருந்துகளை நம்மளால் போட முடியும். ஆனால் இந்த ஆற்றல்கள் மூலமாக, அந்த உள்ளுணர்வுகள் மூலமாக நம்ம உணர்கின்ற இந்த கண் திருஷ்டிகள் நம்மளுக்கு பெரிதளவில் தெரிவது கிடையாது. அதனுடைய விளைவுகளை மனிதனுடைய அறிவால் கணித்து கூற முடியாது. நாம் நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில், அதாவது முற்பிறவியில் செய்த அந்த கர்ம வினையின் பலன்களை தான் இப்பிறவியில் நம்ம நோய்களாகவும் விபத்துகளாகவும் நமக்கு ஏற்படுகின்ற அந்த கஷ்டங்கள் வாயிலாகவும் நம்ம அனுபவித்து வருகிறோம் அப்படிங்கிறது சொல்கிறோம். அப்போ அந்த வினைகளை இந்த பிறவியில் நம்ம கழித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த பிறவியில் நம்ம எந்த வினைகளும் சேர்க்காமல் வாழணும் அப்படிங்கிறது தான் நமக்கான ஒரு வாழ்க்கை முறையில் நம்மளுக்கு ஒரு புரிதலாக இருக்கும். ஏன்னா நம்ம போன ஜென்மத்தில் எப்படி வாழ்ந்திருப்போம் அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தில் நமக்கு அறியப்படாது. அந்த ஆன்மா அந்த கர்ம வினைகளை மட்டும்தான் சுமந்துட்டு வரும். அதற்கான உடலை தேர்ந்தெடுத்து இப்போ கழித்து கொண்டிருக்கின்றது. நம்ம முந்தைய பிறவியில் நல்லத்தோடு ஒழுக்கத்தோடு பிறர்களுக்கு உதவி செய்து எந்த ஒரு பற்றும் இல்லாமல் வாழ்ந்திருந்தோம்னா இந்த ஒரு பிறவி நமக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் வாழ்ந்திருப்போம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான கருத்தாக இருக்கும். ஏன்னா நாம் செய்கின்ற வினைப்படி தான் இப்போ ஒருத்தங்களுக்கு நம்ம அநீதி இழைக்கிறோம்னா அதே அநீதியை நம்மளுடைய வாழ்க்கை முறையில் அந்த துன்பத்தை நம்மளுக்கு விளைவிக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நோய் துன்பங்கள், கடன் தொல்லைகள் போன்ற துன்பங்களை இறை வழிபாடு போன்ற ஆன்மீகம் சாதனங்களை முற்றிலும் தணிக்க முடியாது என்றாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு நம்ம குறைத்து கொள்ளலாம். இப்போ நம்ம இறை வழிபாடுக்குள்ளே இறங்குறோம் அப்படிங்கிறப்ப நம்ம கஷ்டங்கள் முழுவதுமாக தீர்ந்து விடலைனாலும் அவரை பற்றின, இறைவனை பற்றின அந்த சிவத்தை நம்ம சிந்திக்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே இருக்கின்ற அந்த கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து கொண்டு வருவதை நம்ம உணரலாம். ஏன்னா நம்ம இறை வழிபாட்டுக்குள்ளே இறங்குறோம்னாலே நமக்கு இருக்கின்ற அந்த கஷ்டங்களை போக்கிக் கொள்வதற்குத்தான் இறைவனானப்பட்டவரை நம்ம வழிபட வரோம். அப்போ ஓரளவுக்காவது அந்த துன்பங்கள்லேருந்து நம்ம விடுபட்டு விடலாம். சில நேரங்களில் நமக்கு மேலும் மேலும் அந்த துன்பமானது அதிகரித்து கொண்டே போகுது. இறை வழிபாட்டில் நம்ம ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் நம்மளுக்கு வருவதற்கானோ நம்ம கூடையே இருக்கின்ற அந்த எதிர்மறையான ஆற்றல்கள் தான். ஏன்னா எல்லாருமே நம்மளை பார்க்கின்ற பார்வை ஒரே மாதிரியாக இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டியானது எவ்வாறெல்லாம் சூழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அழகான ஒரு புது கார் வாங்குகிறாங்க. அந்த காரை வாங்கி அந்த காரில் பயணம் செய்கிறார்கள் அப்படிங்கிற கதையில் அந்த காரை பார்க்குற கண்ணோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான கண்ணில் நம்ம பார்ப்போம். இப்போ அவர்களுடைய அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் மிகவும் சந்தோஷத்தோடு பார்ப்பாங்க. அவர்களுடைய காரு வாங்கியிருக்காங்க, அதில் சந்தோஷமாக பயணம் பண்ணுவாங்க. அந்த காரை பார்த்து அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நேர்மறையான ஆற்றல் அப்படிங்கிறது சூழ்ந்து இருக்கும். அப்போ அதே இடத்துல உறவினர்களும் சரி, நண்பர்கள், சகோதரர்கள் இப்படின்னு எல்லோரும் வரலாம். ஏன்னா எல்லாரையும் நான் குறை சொல்லது கிடையாது. ஆனால் எல்லாருடைய பார்வையும் அந்த இடத்துல ஒரே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்மளுக்கான அந்த நேர்மறையான ஆற்றல் சேர்கிறதா எதிர்மறையான ஆற்றல் சேர்கிறதா அப்படிங்கிறதா இந்த இடத்துல நமக்கு ஒரு அறியப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா நம்ம வெளித்தோற்றம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்ம சிரித்து கொண்டு இருக்கிறோம், இல்லை எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம மனதிற்குள் இருக்கின்ற அந்த வெளிப்பாடு தான் உண்மை முகம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும்.
ஒருவரை சந்திக்கிறோம், ஒருவரை சந்திக்கும் பொழுது நமக்கு மனநிலையானது வருத்தத்துடன் இருக்கிறது. ஆனால் அவரோட பேசும்பொழுது நம்ம எப்படி பேசுவோம்? சந்தோஷத்தோடு சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவோம். ஆனால் அவருக்கு தெரியுமா நம்மளுடைய மனநிலை உள்ளே இப்படி இருக்குது அப்படின்னு? அப்போ வெளியே தெரிகின்ற முகங்களை நம்ம வைத்துக்கொண்டு தப்பு கணக்கு போட்டு விடக்கூடாது. அப்போ அவர்களுடைய சகோதரர்களோ சகோதரிகளோ இல்லை உறவினர்களோ அந்த காரை பார்க்கின்ற பார்வையானது எப்படி இருக்கும்? இவன் மட்டும் கார் வாங்கிட்டான், இவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்ட்டு உள்ள அவர்களுக்குள்ள அந்த திருஷ்டிகளானது அதிகமாக இருக்கும்பொழுது வெளித்தோற்றம் அப்படிங்கிறது நார்மலாகத்தான் இருக்கும். சந்தோஷமாக சிரித்து பேசி கொண்டு தான் இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் சேர்ந்து அந்த குடும்பத்தில் அந்த எதிர்மறையான ஆற்றல் அதிகமாக சூழும் பொழுது தான் இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது உருவாகின்றது. அப்போ இவ்வாறான விஷயங்கள் மேலும் மேலும் துன்பத்தையும் பெருகுகின்றது. வேறு விபத்துக்குள் ஆகின்றார்கள், இல்லை உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா அதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. அதற்குத்தான் நம்ம இந்த இதிலிருந்தெல்லாம் தப்பித்து கொள்ளணும்னா நம்ம இறை வழிபாட்டுக்குள்ளே நம்ம நுழைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா மற்ற மனிதர்கள் வாழ்வதை பார்த்து சந்தோஷம் கொள்ளாத மனிதன் இவ்வாறான எதிர்மறையான ஆற்றல்களை வெளிப்படுத்தும் பொழுது அது அந்த குடும்பத்திற்கே பாதிப்பு ஏற்படுத்துது. அப்போ நம்மளுடைய பாதுகாப்பிற்காகவும் நம்மளுடைய அந்த நேர்மறையான ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்காகவும் நம்ம ஆன்மீகம் சார்ந்த இந்த ஈடுபாடுகளில் நம்ம ஈடுபடுவது தான் மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இது சில நேரங்களில் நமக்கு பெரிய அளவில் ஆபத்தை நம்ம கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது, ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஆபத்துகள் நடக்கும். நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, எந்த ஒரு தீங்கும் செய்திருக்க மாட்டாங்க. ஆனால் திடீர்னு அவர்களுக்கு ஏற்படும் விபத்துக்கெல்லாம் காரணம் என்ன? அவர்களை சுற்றியுள்ள அந்த எதிர்மறையான ஆற்றல்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால் அந்த எதிர்மறையான ஆற்றல்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு நேர்மறையான ஆற்றல்களை நமக்குள்ளே தக்க வைத்து கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இறை வழிபாட்டுக்குள்ளே ஆன்மீகம் சார்ந்த இந்த ஈடுபாடுகளில் நம்ம ஈடுபடுவது தான் மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே பொய்யான வேஷம் போடுகின்ற மனிதர்களை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்புவதை பெற்றுங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கின்ற இறைவனை நம்புங்க. ஏன்னா அவர் தான் நம்ம கூட கடைசி வரை இருக்க போகிறவர். அப்போ இவ்வாறு அந்த காரை பார்த்ததும் சந்தோஷம் அடைவர்களின் புண்ணிய சக்திகளும் பொறாமை கொள்பவர்களின் புண்ணிய சக்திகளும் ஒன்றை ஒன்று எதிர்கொள்ளும் பொழுது இந்த சக்திகளின் பொறாமை சக்திகள் வெளிப்பாடு அதிகம் சேர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும் நிலையே நம்ம திருஷ்டி என்கிறோம். கண் திருஷ்டி, இப்படி பலவேறான திருஷ்டிகளை நம்ம இவ்வாறு தான் கூறுகிறோம். இப்போ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கின்ற சிறு சிறு குழந்தைகளுக்கு கூட சில நேரங்களில் உடம்பு சரியில்லாமல் போகும். அப்போ அந்த இடத்துல அவர்களுக்கான அந்த திருஷ்டியை கழிப்பதற்கு நைட் நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? சூடம் கொளுத்தி வைப்போம். அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன? அந்த நேர்மறையான ஆற்றல்களை அது குறைத்து கொண்டு எதிர்மறையான சக்திகள் அங்கே உள்ளவர்களிடம் சூழ்ந்து இருப்பதனால அது அந்த இடத்துல நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இவ்வாறு நல்ல எண்ணங்கள் நற்சக்திகளின் விளைவுகளை விட தீய சக்திகளின் பொறாமை எண்ணங்களின் தாக்குதல் அதிகரிக்கும் பொழுது அந்த சக்திகளின் தீவிரத்தை பொறுத்து விபத்துக்கள், காரின் சில வாகனங்கள் பழுதடைதல், தீப்பிடித்தல், உயிருக்கு ஆபத்து ஏற்படுதல் போன்ற துன்பங்கள் நமக்கு ஏற்படுகின்றது. வள்ளுவரே அவருடைய குரலில் கண் திருஷ்டியை பற்றின ஒரு பெருந்தொகையை ஏற்றிருக்கிறார். அழுக்காறு அவைகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றதும் அறம். அதாவது அழுக்காறு என்னும் பொறாமை தீ அறத்தை பாழாக்கிவிடும் என்று வள்ளுவ பெருந்தொகை எச்சரிக்கின்றது. அதனால தான் எந்த அளவிற்கு நம்மளால் புண்ணிய சக்திகளை பெருக்கிக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு பொறாமை எண்ணங்களிலிருந்தும் அதன் விளைவாக ஏற்படும் திருஷ்டி தோஷங்களிலிருந்தும் நம்மையும் நம்முடைய உடைமைகளையும் நம்ம காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் உண்மையான கருத்து. பொறாமை ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருப்பது கண்தானே. அதனால தான் திருஷ்டி ஏற்படும் பொழுது அது எந்தவித காரணத்தால் ஏற்பட்டாலும் அதை கண் திருஷ்டி என்று வகைப்படுத்துகிறோம். கண்களால் தூண்டப்பட்ட மனது பக்குவமடையாத நிலையில் இருக்கும்போது அது பொறாமை எண்ணமாக வடிவெடுத்து மற்றவர்களை தாக்குகிறது. இவ்வாறு ஒரு எண்ணம் பொறாமையாக மாறி மற்றவர்களுக்கு அது ஆபத்தை இழைக்கும் பொழுது எந்த அளவிற்கு அதனால் ஏற்படும் விளைவுகள் கொடியதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு பொறாமை கொண்டவரின் புண்ணிய சக்திகள் கரைந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்வது அவசியம். இவ்வாறு பார்த்தீங்கன்னா மனிதர்களை தாக்கும் பொறாமை சக்திகள் அவர்களின் கண்கள், மூக்கு, காது போன்ற 9 துவாரங்கள் வழியாக உடலில் புகுந்து துன்பத்தை விளைவிக்கின்றன. எனவே பொறாமை எண்ணங்களின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க விளைவோர் அவர்கள் உடலில் உள்ள நவதுவாரங்களை தூய்மைப்படுத்தும் வழிகளை மேற்கொள்வதால் திருஷ்டி துன்பங்களிலிருந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. என்னென்ன அந்த வழிபாடுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம நுழைந்துட்டாலே நம்மளுடைய உடலும் மனமும் சுத்தமாகிவிடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை.
அப்போ நமக்குள்ளே இருக்கின்ற அந்த நேர்மறையான ஆற்றல்களும் பெருகிவிடும். அதனால் இவ்வாறான விஷயங்களை கடைபிடித்தாலே நம்ம மற்றவர்களிடம் ஏற்படும் அந்த ஆபத்துகளிலிருந்து, எதிர்மறையான அந்த ஆற்றல்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். 1. மனித உடல் 9 சரீரங்களின் தொகுதியாகும். கோயில் கோபுரங்களில் உள்ள கலசங்களும் மனித உடலில் தூள ரூபமாகும். எனவே 9 கலசங்கள் குறையாமல் உள்ள கோயில் கோபுரங்களை தினந்தோறும் குறைந்தது 3 நிமிடங்கள் கண்ணார தரிசித்து வழிபடுதலால் மனித சூட்சமும் சரீரங்கள் தூய்மை பெறுவதுடன் உடலில் உள்ள நவத்வாரங்களும் சீர்பெறும். அதனால் திருஷ்டி துன்பங்களின் தீய விளைவுகளிலிருந்து நம்ம தவிர்க்கப்பட்டு நல்ல வாழ்க்கை முறையை நம்ம அன்றாடம் வாழ்ந்து கொண்டு வரலாம். அதாவது 9 கலசங்கள் உள்ள கோயிலில் நம்ம தினந்தோறும் ஒரு கொஞ்ச நேரம் செலவு பண்ணி நம்ம வழிபடும் பொழுது நம்ம இவ்வாறான விஷயங்கள்லேருந்து, கந்திருஷ்டிகள்லேருந்து நம்ம முழுவதுமாக விடைபெறலாம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. 2வது பார்த்தீங்கன்னா, திருவானை கோயில் போன்ற திருத்தலங்களில் மூலமூர்த்தியை நவசாளரங்கள் வழியாக தரிசனம் செய்து வழிபடுவதால் கண் திருஷ்டிகள் நம்மை எளிதில் தாக்காத வகையில் கவச சக்திகளை பெருக்கிக் கொள்ள முடியும். 9 சாளரங்களுக்கு மேல் உள்ள சிறுகமணி சிவத்தலம் போன்ற திருக்கோயில்களும் இத்தகைய வழிபாடுகளை மேற்கொண்டால் பயனடையலாம். மனித உடலின் நவதுவாரங்களுக்கு அதிபதியாக விளங்கும் தெய்வங்களே விநாயகப் பெருமானும் ஆஞ்சநேய மூர்த்தியும் ஆவார்கள். உலகிலேயே மிகப்பெரிய சுயம்பு பிள்ளையார் மூர்த்தியான திருச்சி உச்சி பிள்ளையார் அருளும் மலைக்கோட்டை 9 முறைகளுக்கு குறையாமல் கிரிவலம் வந்து வணங்குவதால் கண் திருஷ்டி துன்பங்கள் விலகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ராமபிரான் கைலை ஈசனை வழிபடுவதற்காக திருக்கையிலையிலிருந்து சிவலிங்க மூர்த்தியை பெற்று வருமாறு ஆஞ்சநேயரை அனுப்பினார் அல்லவா. அப்போது ஆஞ்சநேய மூர்த்தி கையிலையில் எம்பெருமானை லிங்க வடிவில் பூஜித்து அதன் பின்னரே ராமேஸ்வரத்திற்கு சிவலிங்கத்தை கொண்டு வந்தார். அவ்வாறு ஆஞ்சநேய மூர்த்தி கைலை ஈசனை வழிபடும் சித்திரத்தை அல்லது உருவப்படத்தை அல்லது ராமேஸ்வரத்தில் உள்ள விஸ்வநாத லிங்க மூர்த்தியை தொடர்ந்து வழிபடுவதால் கண் திருஷ்டி கோளாறுகள் நம்மை அண்டாது. அதுபோல் பார்த்திங்கன்னா, முருகப்பெருமான் வீட்டிற்கும் மலை கோவில்களில் நம்ம போய் வழிபடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்போ நம்ம வழிபடும் பொழுது அந்த திருத்தலங்களில் சில திருத்தலங்கள் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு, அதுபோல் பார்த்திங்கன்னா செங்கோட்டை அருகே உள்ள திருமலை கோயில், கோயம்புத்தூரில் உள்ள அனுவாவி மலை போன்ற இந்த திருத்தலங்கள் பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். கந்திருஷ்டிகளிலிருந்து நம்மளை காத்தருளும் அப்படிங்கிறது தான் சித்தர்களாலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு கூற்றாக இருக்கின்றது. இவ்வாறான ஆன்மீகம் சார்ந்த வழிபாடுகளை நம்ம நம்பிக்கையுடனும் இறையருளை நம்ம பெருக்கி கொண்டும் இறைவனை வழிபடும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு கந்திருஷ்டியாக இருக்கட்டும், துன்பங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய நேர்மறையான ஆற்றல்கள் அதை தடுத்து நிறுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை புதுப்பித்து நல்ல வழியில் கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அப்போ இவ்வாறான ஆன்மீகம் சார்ந்த நம்ம விஷயங்களில் நம்மளுடைய வாழ்க்கை முறையை கொஞ்சமாவது செலவழிப்பதான் நமக்கு நல்லது. ஏன்னா எப்பொழுதுமே நம்மளுடைய ஆசைகளுக்காகவும் பண தேவைகளுக்காகவும் நம்ம இயங்கி கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் நலத்தையும் நம்ம மற்ற விஷயங்களையும் கவனிப்பது கிடையாது. நம்ம இதே நோக்கத்தோடு நம்ம பயணித்து கொண்டு இருக்கும்போது என்ன ஆகிறது, ஒரு கட்டத்தில் நமக்கு நம்மை அறியாமலேயே திடீரென்று நம்மளுக்கு ஏற்படுகின்ற அந்த ஆபத்துகளுக்கு நம்மளுக்கு விடை தெரியாமல் போகிறது. அப்போ இவ்வாறான விஷயங்களை நம்ம உணர்ந்து செயல்படும் பொழுது தான் இறை வழிபாட்டுக்குள்ளே நமக்கான அந்த மேன்மையானது மென்மேலும் பெருகி கொண்டும் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது கண் திருஷ்டி அப்படிங்கிறது அதிகமாகவே வரும். அதற்குத்தான் அந்த காலத்தில் பெரியவர்கள் சொல்லுவது, முன்ன பின்ன தெரியாதவர்களிடம் குழந்தைகளை நம்ம பழக்கிவிடக்கூடாது, அவர்களிடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சுறுசுறுப்பாகவும் அங்கிட்டு ஓடி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா மற்றவர்கள் கண் பார்த்தாலே அவர்களுக்குள் தானாகவே இயற்கையாகவே அந்த எண்ணங்கள் தோன்றும். அப்படி தோன்றுகின்ற அந்த எண்ணங்களை எதிர்மறையான ஆற்றல்களை உருவாக்கி குழந்தைகளுக்கு அந்த துன்பங்களை ஏற்படுத்தி உடம்பு சரியில்லாமல் போவது, இவ்வாறான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே போல் பார்த்திங்கன்னா பெற்றோர்களாகிய நாமளும் இவ்வாறான செயல்களில் ஈடுபடக்கூடாது. குழந்தையை திட்டுவது, தேவையில்லாத சொற்களை நம்ம பயன்படுத்துவது, இல்லை அவர்களை பயந்து அஞ்சும்படியான விஷயங்களை நம்ம ஈடுபடுத்தும் பொழுது அதுவும் அவர்களுக்கு பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அப்போ குழந்தைகளை நம்ம முக்கியமாக கவனித்து கொண்டே எந்நேரமும் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பான விஷயமாக இருக்கும். வீட்டில் ஒருவராவது இருந்து நம்ம குழந்தைகளை கவனித்து கொள்ளும் பொழுது தான் அவர்களுக்கு எந்த விதமான எதிர்மறையான ஆற்றல்களும் வராது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா குழந்தைகளுக்கு 3 முதல் 5 வரை இருக்கின்ற அந்த வயதில் அவர்கள் தெய்வத்தன்மையோடு இருப்பார்கள். சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா சில ஆபத்துகள் அப்படிங்கிறது நம்ம வீட்டிலையோ இல்லை நமக்கு ஏற்படுகின்ற அந்த ஆபத்தையே அவர்களால் அறியப்படும். சில விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாப்பது குழந்தைகளாக கூட இருக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு அந்த அறியும் திறன் அப்படிங்கிறது அந்த இளம் வயதில்
அந்த இறையருள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அவர்களை இவ்வாறான எதிர்மறையான ஆற்றல்களுக்குள்ளே உள்விக்கும் பொழுது அவர்கள் இதை அறியப்படாமல் ஒரு பயத்துடனே வளரும் பொழுது அவர்களுக்கு இது எதுவுமே தோன்றுவது கிடையாது. அப்போ அவர்களையும் நம் பாதுகாத்து வளர்க்கும் பொழுது தான் இவ்வாறான விஷயங்களும் நம்மளும் புரிந்து கொண்டு அவர்களுக்கும் அதை உணர்த்தி நம்ம வளர்க்க முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அந்த கண் திருஷ்டி பொட்டு அப்படிங்கிறது அந்த மையானதை நம்ம எப்பொழுதுமே வைத்திருப்பது ஒரு சிறப்பான விஷயமாகத்தான் இருக்கும். அடுத்தவர்கள் பார்ப்பதற்கு அழகாக தெரிவதற்காக குழந்தையை பேணணும் அப்படின்னு நம்ம அழகு சாதன பொருட்களை அள்ளி வீசுவதை விட்டுவிட்டு நம்மளுடைய குழந்தை நலனுக்காக நம்ம என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணாலே அது சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்போ எப்பொழுதுமே அந்த மைய இருக்காமல் நம்ம குழந்தைகளை எங்கேயுமே விடக்கூடாது அப்படிங்கிறத புரிந்து செயல்படணும். இறை வழிபாட்டுக்குள்ளே நீங்கள் முழுமையாக இறங்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு இன்னல்களையுமே இறைவனானப்பட்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் காத்தருள்வார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இறையருள் பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.